ராகுல் காந்தி அவருடைய வெளிநாட்டு பயணம் யூஎஸ்க்கு போயிருக்கிறாரு. முக்கியமான இந்தியாவுடைய அரசியல் பற்றி பல விஷயங்கள் அங்கே பேசியிருக்கிறாரு. அதில் அவர் பேச ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது 2024 லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியின் மீதான பயமும் பாஜகவின் மீதான பயமும் குறைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது யதார்த்தமான பேச்சு தானே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது மக்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்றத விட அரசியல் தலைவர்கள்ட்ட குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ எல்லாமே அரசியல் தலைவர்கள் மேலே பாய்ந்து பிராண்டி எல்லாரையும் அவங்கள ஜெயிலில் போடுற வேலையெல்லாம் பார்த்தாங்க. கவிதாவை போட்டாங்க, ஹேமந்த் சோரனை போட்டாங்க, சிசோடியாவை போட்டாங்க, நிறைய சஞ்சய் ராவத்தை போட்டாங்க, அது மாதிரி நவாப் மாலிகை போட்டாங்க. எல்லாமே அரசியல் தலைவர்களை பெரும்பாலும் குறி வச்சு ட்ரை பண்ணி போட்டாங்க, நம்ம பார்த்தோம். நம்ம அதனால் அப்படி இருக்கும்போது இடியும் சிபிஐயும் டெய்லி ஒரு இது ரைடு பண்ணுறது, இங்கே செந்தில் பாலாஜியை போட்டாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்சிஸ்லாம் ஒரு அரசியல் எதிரிகளை பழிவாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாமீனில் வந்துட்டாங்க, எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி. அஃப்கோர்ஸ் இவர் கெஜ்ரிவால் சிபிஐ என்கொயரியில் இருக்கார். அவருக்கும் கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் ஒரு டெரரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஏஜென்சிஸ்லாம் இப்போ ரெண்டு மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏஜென்சிஸ்லாம்? எதுவும் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ என்னாச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இப்போயும் அப்படி இருக்கீங்க? ஏன்னா இப்போ கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய இதுவும் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஜாமீன் கொடுக்குறது பிஎம்எல்ஏ ஆக்டில் ரொம்ப யோசிப்பாங்க, எதுவுமே கிடையாதுன்றுவாங்க. இப்போ கோர்ட் என்ன க்ளீனாக சொல்லிடுதுன்னா, இந்த பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொல்லிடுது. பிஎம்எல்ஏ ஆக்டில் ஜாமீனே கொடுக்கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? அது அரசியல் சட்டம் 21க்கு விரோதமானதுன்னு சொன்னோடனே இவங்க இந்த சூழல் நான் கோர்ட்டை இந்த மாதிரி இதுவும் சொல்லலை. பட் சூழ்நிலை ஏதோ மாறி இருக்குது, கோர்ட்டுடைய பார்வை மாறி இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு அரசியல் காரணம்னு நான் சொல்லலை, நேரடியாக எதுவும் சொல்லலை. பட் அது கோர்ட்டோட இது மாறி இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஆக்டிவிட்டி மாறி இருக்குது. முந்தி மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இங்கே வந்துடும், அங்கே போயிடும், இவரை பிடிச்சிடும், அவரை பிடிச்சிடும் எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. தமிழ்நாட்டில் இவரை பார்க்குறாங்க, அவரை பார்க்குறாங்க, அடுத்தது இவர் தான்னு எல்லாம் அந்த அண்ணாமலை தரப்புலேருந்து வார் ரூம்லேருந்து போட்டு விட்டாங்க இல்லையா? அது எதுவுமே நடக்காது இருக்குது. என்ன காரணம்? உங்களுக்கு மைனாரிட்டி ஆனது தானே காரணம் அது ஆக்சுவலாக. ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சி உங்களை சப்போர்ட் பண்ணி தான் உங்கள் ஆட்சி போயிட்டு இருக்கிறதான காரணம். ஸோ அதுதான் இன்டைரக்டாக சொல்கிறாரு ஆக்சுவலி. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு இப்போ மைனாரிட்டி மக்களுக்கு பயம் குறைஞ்சிருக்காங்கன்னா அது குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கும் மாட்டு இறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி சொல்கிற வேலையெல்லாம் நடந்து தான் இருக்குது. சுட்டுட்டு பார்த்தா அவன் முஸ்லீமாக இல்லாத வேற ஒருத்தனை சொல்கிறாங்க. அவனை கேட்டால் நான் சொல்கிறேன், நான் முஸ்லீம் நினச்சி சுட்டுட்டேன். அப்போ முஸ்லீம்லாம் சொல்லலாமா? மாட்டு இறைச்சி வச்சு தான் முஸ்லீம்லாம் சொல்லலாமா? எவ்வளோ கேவலமான ஒரு போக்கு இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே அந்த மைனாரிட்டியாக இருந்தால் கூட பிஜேபி இந்த மாதிரியான இந்துத்துவ வேலைகள் இருக்குல்ல, அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அரசாங்க ரீதியில் சில விஷயங்கள் ஏஜென்சி மூலமாக பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் குறைஞ்சிருக்கிறது உண்மை. ஸோ அந்த பயம் அரசியல்வாதிகளுக்கு இப்போ இல்லை, இவன் ரொம்ப பண்ண முடியாது இவங்க அப்படின்ற ஒரு நிலை இப்போ வந்திருக்கிறது உண்மை. அதுக்கு பேசுறது கரெக்ட். ஆக்சுவலாக இப்போ அவர் அதை மட்டும் பேசாமல் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் அது ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை அடையாளத்தை கொண்டதான்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அதை அப்படி தான் பார்க்குதுன்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. உடனே ஒரு துரோகி, ஆர்எஸ்எஸ் போன்ற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாத ஒரு துரோகி, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கடந்த கால வரலாறு ராகுல் காந்தி ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் கடுமையான கருத்தை ராகுலுக்கு எதிராக பதிவு செய்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இந்தியா இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணணும் இந்தியாவுன்றதானங்க ஆர்எஸ்எஸோட கொள்கை. இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இவ்வளோ பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு இனங்கள் இருக்குது, பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க, அவ்வளோ கலாச்சாரங்கள் இங்கே இருக்கிற இந்த ஊரில் நீங்கள் ஒற்றை கலாச்சாரத்தை நீங்கள் திணிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டுறீங்கல்ல. நீ மாட்டு இறைச்சி சாப்பிடாத அப்படின்னா, நீ இந்த பண்டிகை தான் கொண்டாடணும் அப்படின்னா, இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒற்றை விஷயங்களை திணிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மதத்தின் குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் திணிக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பூர்வ ஜென்மத்தை பற்றிலாம் பேசிட்டு அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அது ஒரு மதத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கணும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை போய் ஸ்கூலில் பேசலாமா? இன்றைக்கி வடக்கில் இருக்கிற நார்த்தில் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் அப்பட்டமாக சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ சிலபஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுங்க நம்மகிட்ட வராங்க. ஏன் எங்கள் சிலபஸ் அங்கே வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவங்க இந்துத்துவ கலாச்சாரம் அந்த விஷயங்களில் இந்து நாடு, இந்தியாவை இந்து நேஷனாக டிக்ளேர் பண்ணணும், அதுலலாம் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை கேட்கக்கூட முடியாத லெவலில் வரும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க.
ஆனால் இப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தது வேறு. 24 எலெக்ஷனில் பெருசாக வந்துருவோம்னு நினச்சாங்க. கடைசியில் மக்கள் அடி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து என்ன பேசுனீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி? முஸ்லீம்கள் உங்ககிட்ட இருக்கிற தாலியை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட எருமாட்டை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க? நானே ஒரு கடவுள், நான் பயாலஜிக்கலாக பிறக்கலன்னு பேசுனீங்களே, எந்த அடிப்படையில் பேசுனீங்க? நீங்கள் தெய்வீக தூதரா? நீங்கள் தேவ தூதரா? எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கும் அந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் பேசுகிற கலாச்சாரத்தை அது ஒற்றை கலாச்சாரமாக நீங்கள் மாற்றி எல்லார் மேலேயும் நீங்கள் திணிக்க பார்க்குறீங்கள. ஒரு 20% மக்கள் வேறு மாதிரி மக்கள் இருக்கும்போது நீங்கள் அவங்க மேலே ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் உடைய பாயிண்ட். என்னென்னா இந்தியாவை இந்து நாடாக டிக்ளேர் பண்ணணும், சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்னு பல வச்சுருக்காங்க அவங்க. அந்த இந்தியா வந்து பல்வேறு மதங்கள் கொண்டது. இங்கே வந்து அன்பால் எல்லாரையும் அரவணைக்கணும், இங்கே வந்து மத நல்லிணக்கம் மூலமாக எல்லாரையும் அரவணைக்கணுன்றதான் தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்லின்ற ஒரு பாயிண்ட்டு. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸை பற்றி ஆர்எஸ்எஸுடைய பாலிசியை சொன்னால், பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணால் அது இன்னும் இந்தியாவை எடுத்து விமர்சனம் பண்ணுற மாதிரி எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் தான் இந்தியாவை? நீங்கள் இந்தியாவே கிடையாது. உங்களை எடுத்து விமர்சனம் பண்ணால் இந்தியாவை எடுத்து விமர்சனம் பண்ணுறதா எப்படி வைக்கிறீங்க? உங்கள் கொள்கையை விமர்சனம் பண்ணால் இந்தியாவை எடுத்து விமர்சனம் பண்ண மாதிரியா? இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாமே உங்கள் கொள்கைக்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருக்கான். அவன் எத்தனை பர்சன்ட்? உங்களோட கொஞ்சம் % தான் அவங்க கம்மியாக போட்டிருக்காங்க. அவங்க 234 இடங்கள் வாங்கியிருக்காங்க, நீங்கள் 240 இடங்கள் வாங்கியிருக்கீங்க. ஒட்டுமொத்தம் உங்கள் பாலிசிக்கு எதிரான தான் அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ வந்து அவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் உங்கள் பாலிசிக்கு எதிராக, உங்கள் கொள்கைக்கு எதிராக தானே இருக்காங்க. ராகுல் காந்தி வச்ச பிரச்சாரம் என்ன? தேர்தல் முழுக்க அன்பு, மத நல்லிணக்கம், எல்லோரையும் அன்பால் அரவணைக்கணும் அப்படின்னு தான் வச்சார் அவர். பல்வேறு மதங்கள், இனங்கள், மொழிகள் இருக்கிற ஊரில் வந்து ஒரு ஒற்றை மொழியை நீங்கள் ப்ரமோட் பண்ணாதீங்கன்னா அமெரிக்காவில் பேசியிருக்கார். ஒற்றை மொழி, எல்லா மொழியும் முக்கியம், ஒற்றை மொழியை ப்ரமோட் பண்ணாதீங்க. இந்திய புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியா கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் காங்கிரஸ்காரன் காலத்திலே பண்ணால் அது யார் காலத்தில் பண்ணாலும் தப்பு தான். காங்கிரஸ் காலத்தில் பண்ணால் இப்போ இவர் மாற்றிருக்காருல்ல, இவர் மாத்திராருல. தமிழ்நாடு வந்து உற்பத்தியில் அதிகமாக இருக்குது, அது மராட்டியம் உற்பத்தியில் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வாங்க, சைனாலேருந்து இம்போர்ட்டை குறைங்கன்னு பேசுகிறாருல ராகுல் காந்தி. அங்கே போய் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே சமைக்கணும், முடங்கி இருக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறதுனா உண்மை. 1966 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தபோது நீங்கள் என்ன சொன்னீங்க? பெண்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் அந்த ஊரில் வந்து ஒழுங்கீனம் இன்டிசிப்ளின் வரும், மொராலிட்டி கெட்டு போகும் தான். நீங்கள் மொராலிட்டி இருக்காதுன்னு தான் நீங்கள் ஆர்கனைசர் பத்திரிகைகள் எழுதினீங்க. அப்புறம் உங்களுக்கு பெண்கள் மேலே என்ன இருக்குது கேட்டால், நாங்கள் வந்து ஜனாதிபதியாக ஒரு பெண்ணை வச்சுருக்கோம் அப்படின்றீங்க. அந்த பெண்ணை ஏன் நீங்கள் பார்லிமெண்ட் திறக்கிறதுக்கு கூப்பிடல? ஏன் கூப்பிடல? ஏன் ஒதுக்கி வச்சிங்க? என்ன காரணம்? அது வந்து உங்கள் சனாதனத்தோட வெளிப்பாடு தானே அது ஆக்சுவலாக. இதெல்லாம் தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு. இதை வந்து யார்கிட்ட போய் பேசுவாருங்க? இதை இந்தியர்கள்ட்ட தான் பேசுகிறாரு, வெளிநாட்டுக்காரன்ட்டே பேசுகிறாரு. இந்தியர்கள்ட்ட பேசாத யார்கிட்ட பேச முடியும்? அதனால் வெளிநாட்டில் போய் இந்தியர்கள்ட்ட பேசுறது தப்புன்னு இவங்க சொல்கிறதுக்கான உரிமை இவங்களுக்கு கிடையாது. ஏதோ சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பந்தம் போட்டுருக்காருன்னா அந்த ஒப்பந்தம் போட்டுன்னா நீங்கள் கேஸ் போடுங்க, எதாவது அவர் மேலே கேஸ் போடுங்க, இல்லை ஒப்பந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இல்லை, சீனாவை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாரு. அதாவது வந்து சீனாவில் வேலைவாய்ப்பு பிரச்சனையும், அதை வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் அந்த மாதிரிலாம் கிடையாது, சீனா உற்பத்தியில் ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாரு. இப்போ இந்தியா மட்டும் அதில் பின்தங்கி இருக்கா? ஏன் வந்து சீனாவுக்காக ஆதரவாக பேசுகிறாரு? அப்போ சீனாக்கிட்டேருந்து பணம் வாங்கி பேசுகிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஏங்க, சீனா உற்பத்தியில் உயர்ந்திருக்குன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்க. நீங்கள் இறக்குமதி பண்ணுற பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்றுமதி பண்ணுறது வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்கள் 80 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணிங்கன்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு தானே ஏற்றுமதி பண்ணுறீங்க இப்போ சைனாவுக்கு. இப்போ பெரும்பான்மையான பொருள் சைனாலேருந்து, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணணும்னா வந்து சைனாலேருந்து பொருள் வந்தால் தான் உண்டு. அப்போ அதை நம்பி நீங்கள் இருக்கும்போது சைனா வந்து உற்பத்தி இண்டஸ்ட்ரியில் எங்கேயோ போயிட்டான் சார் அவன். நீங்கள் அந்தளவுக்கு போகலன்றதான். அதில் சில ஸ்டேட்ஸ் வந்து முன்னாடி இருக்குன்னு அதையும் குறிப்பிட்டு காட்டுறாருல அவர். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்கள் சைனா வந்து ஏகப்பட்ட இடத்த பிடிச்சி வச்சுருக்கான், 3-4 இடத்துல. அந்த இடத்துல நீங்கள் அதை பற்றி எதாவது பேசுகிறீங்களா வாயத்திலேருந்து? கிரண் ரிஜிஜு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறாரு. ஏங்க, சைனா வந்து பல இடங்களை பிடிச்சி வச்சுருக்கான், புதுசாக அன்னன்னைக்கு பிடிக்கிறான், கோட்டர்ஸ் எல்லாம் கட்டுறான், முன்னேறிண்டே வந்துட்டு இருக்கான். லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மாதிரி அவன் முன்னுக்கு வந்துட்டே இருக்கான். அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அங்கே மடக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அதை பற்றி எதிர்கட்சிகள் சொல்லி சுப்பிரமணிய சாமின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பற்றிலாம் கேட்க மாட்டேங்க. சார், அஃபிஷியலாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்லி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர் அஃபிஷியலாக சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கவும் செய்கிறோம். ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு, ஏன் சைனாவை பார்த்து பயப்படுறீங்கன்னு மோடியை பார்த்து கேட்குறாருல்ல. ஒரு வார்த்தை சைனான்ற வார்த்தையை தரக்க பேச மாட்டேங்கிறீங்களே ஏன்னு சுப்பிரமணிய சாமி தானே கேட்குறாரு. நம்ம கூட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கூட ஒத்துக்கிறோம். ஆனால் 63, 64 அந்த போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஆட்சியில் தானே வந்து சைனாவோட மோதல் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸு. அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேவுக்கு அப்புறம் அதை எப்படி பார்க்குறது நம்ம ஆக்சுவலாக? ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, சைனா வந்து உற்பத்தி இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்குன்றது ராகுல் காந்தி சொல்கிற விஷயம்.
அது உண்மைதான். உலகத்தில் எல்லா பார்ட்ஸுக்கும் அங்கேருந்து தான் எல்லா பகுதிக்கும் அங்கேருந்து தான் போயிட்டுருக்கு பொருள்லாம். இந்தியாவுக்கும் நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம வந்து உற்பத்தி மூலமாக தான் நம்மளுடைய டேலண்டெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி துறையில் காமிச்சா நம்ம வந்து இதில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு 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 முத்திரையை பதிக்க முடியுன்றது அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலாக. அதுக்கேற்றபடி நம்ம வந்து வளரணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. இப்ப ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு அவர். இப்போ இந்தியனுடைய உள்விவகாரம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து வெளிநாட்டில் போய் பேசுகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களில் அரசியல்படுத்துறாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்தியாவிலே செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யாமல் போகிறாரா? இந்தியாவில் வந்து இப்போ இந்த பிரச்சாரத்தை இந்தியாவில் இருக்க மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போனோம்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஹரியானா எலெக்ஷன் நடக்குது, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நடக்குது, அங்கே இந்த பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போனால் அது வந்து நாளைக்கு பாஜக தோல்வியடை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல இதை செய்யாமல் வந்து அங்கே போய் செய்கிறாரு, அதை எப்படி பார்க்கலாம்? எங்கேயும் செய்யலைங்க. கடந்த எலெக்ஷனில் 24 எலெக்ஷனில் அதுதானே அவர் பேசினார். நாங்கள் அன்பால் எல்லாரையும் கட்டி போடுறோம் தானே பேசினார். ஆனால் இவங்க வந்து பாஜக வந்து ஒரு ஹேட்டை வந்து விரோதத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பிரதமரோட பேச்செல்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லோர்ட்டையும் அன்பை விதைக்கிறோம், நாங்கள் வந்து அரசியல் சட்டப்படி போகிறோம், இவங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க, நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் படி போகிறோன்னு அந்த புக்கெல்லாம் காமிச்சார். இவங்க கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னார் அவர் ஆக்சுவலாக. காரணம் வந்து மத ரீதியாக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை வந்து பெரும்பான்மை அவங்களுக்கு எதிராக வந்து கட்டமைக்கிற ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். இப்போவே ஹரியானாவில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் எடுத்து, இது மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாகிஸ்தான் இப்போ பல பகுதிகளில் பாகிஸ்தானை கொடுத்துருவாங்கன்னு தானே ஹரியானாவில் பாஜக பிரச்சாரம் பண்ணுது. அவங்க பிரச்சாரம் அப்படி தானே இருக்குது. அதனால் வந்து அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க. அவங்க வந்து அவங்கள எதிர்க்கிறவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு விரோதிங்க, அவங்கள எதிர்க்கிறவங்க எல்லாமே தேச விரோதிங்க, அவங்க எதிர்க்கிறவங்க எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள், அவங்க எதிர்க்கிற எல்லாருமே வந்து வெளிநாட்டு சக்திகளுக்கு துணை போகிறவங்க, இது சொல்லியே வந்து பாலிடிக்ஸ் பண்ணவங்க தான் பாஜக. ஸோ அதனால் வந்து ராகுல் காந்தி வந்து இங்கே இருக்கிற எலெக்ஷன்ஸ்லேயும் அதுதான் பேசுகிறாரு, இனிமேல் இப்போ ஹரியானாலையும் அதுதான் பேசுவார், ஜம்மு காஷ்மீர்லேயும் அதுதான் பேசுவார், மகாராஷ்டிராலையும் அதுதான் பேசுவார். அதுதான் வந்து இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு பேச்சு. பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், இனங்கள் கொண்ட ஒரு இடத்துல நீங்கள் ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கிறது இருக்குல்ல, ஒற்றை உணவு பழக்கம், ஒற்றை கலாச்சாரம், இதெல்லாம் தான் ஆபத்தான விஷயம். ஒற்றை மொழி, இதெல்லாம் தான் ஆபத்தான விஷயம். ஒற்றை கலாச்சாரம், இந்த ஒற்றை மதம், ஒற்றை மதத்துக்கான ஒரு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து மாட்டு இறைச்சி வச்சிருக்க மீதான ஒரு கொலை முயற்சி தாக்குதல் அப்படிலாம் நடக்குது, இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதை எதிர்த்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இங்கே அரசியல் செய்கிறத விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெளிநாட்டில் போய் அரசியல் செய்கிறாரு, அது எப்படி பார்க்கலாம்ன்ற? இல்லை, அவர் வந்து இங்கேயும் செய்கிறாருன்னு தான் என்னுடைய பாயிண்ட். அவரை கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போய் பேசுகிறாரு. அவர் வெளிநாட்டுக்கு இதுக்கு முன்னாடி பல வெளிநாடுகளில் போய் கிட்டத்தட்ட இதே மாதிரி பேசியிருக்காரு. அப்போல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, அப்போவும் இதே தான் சொன்னாங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். அதாவது பாஜகவுக்கு எதிராக பேசினா இந்தியாவுக்கு எதிராக பேசுறதுன்ற அந்த கட்டமைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவருடைய பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் இந்த மாதிரியான சக்திகள் ஒற்றுமையாக இருக்கிற மக்களை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்றதான் அவர் சொல்ல வர விஷயம். அதுவும் இந்தியன்ஸ்கிட்ட போய் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. அது இந்தியன்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் வலியுறுத்துறாரு. இது மாதிரி இந்தியாவில் வந்து அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய ஒரு சமயம், மத நல்லிணக்கத்தை காப்பாற்றணும், மக்களை ஒற்றுமையாக வச்சுக்கணும், பிரித்து ஆள்ற ஒரு இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவு தருவீங்க, நீங்கள் தான் மக்களை பிரிக்கிறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டால் நீங்கள் தான் ஜாதியை பிரிக்கிறீங்கன்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி ரீதியாக கன்சாலிடேட் பண்ணுறாங்க. பல இடங்களில் பல ஊர்களில் அதுதான் பண்ணுறாங்க. ஹரியானா எலெக்ஷன்ஸில் கூட ஜாதி ரீதியாக கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜாட் ஓட்டு கிடைக்காதுன்னு அந்த ஓபிசி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஜாதியை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மத ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்க, நீங்கள் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்க. ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எதுக்குங்க? நீங்கள் ஆர்எஸ்எஸும் அந்த கணக்கெடுப்பை ஒத்துக்குது இல்லை, ஏன் ஒத்துக்குது? அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு யார் யார் எவ்வளோ இருக்காங்களோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் ஒரு விஷயத்த அதுக்காக ராகுல் காந்தி அதை கையில் எடுக்கிறார். அதை வந்து நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா அரசியலுக்கு பயன்படுத்தலை, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது தானே. அரசியலுக்குன்னா அப்போ நீங்கள் செய்யுங்க, காரியத்தை செய்யுங்க. ஏன் எதிர்பார்க்கீங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஏன் எதிர்பார்க்கீங்க? நீங்கள் ஆர்எஸ்எஸ் அதை பண்ண சொல்லிட்டான். பாஜக என்ன பண்ண போகுது நமக்கு தெரியாது. ஆனால் அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் 2 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர இந்தியாவில் செஞ்சுட்டு வர அந்த பிரச்சாரத்தை தான் அங்கேயும் போய் பேசியிருக்கார். அங்கே போய் இந்தியன்ஸ்கிட்ட தான் பேசியிருக்கார். இதெல்லாம் பேசியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் என்னோட பர்சனலாக என்னென்னா ஒரு கோடி காட்டுற மாதிரி ஒரு அவுட்லைனில் பேசியிருக்கலாமே தவிர இதே தீவிரமாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு பல விஷயங்கள் கூட பார்க்கலாம். வேறு பல விஷயங்களும் பேசியிருக்கார். அங்கே இருக்கிற டெக்ஸாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வேறு பல விஷயங்களும் அவர் பேசியிருக்கார். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றிலாம் அவர் அங்கே பேசியிருக்காரு. உற்பத்தி பெருக்கிறத பற்றிலாம் அங்கே தான் போய் பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து
திறமைகள் ஓரங்கட்டப்படுகின்றன இந்தியாவிலன்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இல்லை, ஓகே சார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ மோடி எதிர்த்து மோடிக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்திய கூட்டணியுடைய அரசியல் அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படியே தொய்வடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்திய கூட்டணி எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் மோடிக்கு எதிராக வலிமையான கட்சி அதே மாதிரி இந்திய கூட்டணி இன்னும் அதோட புத்துரிப்பு பெற அளவில் வரக்கூடிய மாநில எலெக்ஷன்லாம் இருக்குது, அதை நோக்கி ஒர்க் பண்ணுற மாதிரி, இன்னும் இஷ்யூஸ் பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான அரசியல் செய்கிறத விட்டு ஏன் இப்போ வெளிநாட்டு போயிட்டு இந்த பிரச்சாரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறேன். இல்லையே அவங்க பண்ணுறாங்களே. இப்போ வந்து வக்போர்டு பில் வந்த போதெல்லாம் இந்தியா கூட்டணி ஒற்றுமை எடுத்து நம்ம பார்த்தோம். நம்ம பார்லிமெண்ட் நடக்கும்பொழுது அதே மாதிரி இவங்க லேட்டரல் என்ட்ரி வந்தபோது ஒட்டுமொத்த ஈவன் பாஜகவோட ஆதரவு கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிச்சதில்லை, இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதில்லை. அப்புறம் தானே நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் வருது, பாஜக என்ன மாதிரி இப்போ மணிப்பூர் பற்றி அறிஞ்சிருக்கு, மணிப்பூரை பற்றி ஏன் போகலன்னு கேட்குறாங்கல்ல. நீ உக்ரைனுக்கு போய் என்ன பிரயோஜனம், மணிப்பூருக்கு போங்க முதல்ல, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போய் என்ன பிரயோஜனம். காங்கிரஸ் மட்டும் பேசுது, திமுக பேச மாட்டேங்குது, மம்தா பானர்ஜி பேச மாட்டேங்கிறாங்க, சிபிஎம் பேச மாட்டேங்குது. பிறகு சிபிஎம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு சிபிஎம் வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு உறவில் இருக்குது அப்படிங்கிற அளவில் கேரளா சிபிஎம் பார்ட்டியினுடைய கண்ணீர் ஒருங்கிணைப்பாளரே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் அமைச்சர் போய் மீட் பண்ணார், பாஜகவோட அமைச்சர் மீட் பண்ணான்றது அவர் தன்னோட பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இவர் பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட்டினுடைய ஏடிஜிபி வந்து ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா போய் பார்த்துருக்காரு, தலைவரை போய் பார்த்துருக்காரு. சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் போயிட்டு இருக்கு சார். இந்திய கூட்டணியாவே ஒன்றா இருக்க மாட்டாங்களே சார். இல்லை, இந்தியா கூட்டணிக்கு தலைமை பொறுப்பில் கிட்டத்தட்ட இருக்கிறது காங்கிரஸ் தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் எல்லா விதமான விஷயங்களும் பார்லிமெண்ட்டில் மக்களுக்கு விரோதமான விஷயங்கள் வரும்போதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி அவங்க எடுத்துன ஒரு விஷயங்களுக்கும் எதிராக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து காங்கிரஸ் தன்னுடைய வேலையை ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருக்கு. அவங்க நீங்கள் எல்லா விஷயங்களையும் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன்ஸ் உட்பட நீங்கள் அதிகார பறிப்பு உட்பட எல்லாத்தையும் அவங்க கேள்வி தான் கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஏன் ஸ்டாலினே வந்து இங்கே நீங்கள் நிதி கொடுக்காத விஷயத்திலலாம் கடுமையாக அறிக்கை விட்டு தானே இருக்கார். ஒரு அதான் சார், எல்லாமே தனிப்பட்ட ரீதியாக கட்சி தான் அறிக்கை வராங்க தவிர இந்திய கூட்டணியோட வாய்ஸை வர மாட்டேங்குது. இந்தியா தேர்தல் வரும்போது தான் அந்த இந்தியா கூட்டணி ஒன்றுபடும், மீண்டும் ஒன்றுபட்டு செயல் திட்டங்களை வகுக்குமே தவிர. ஹரியானாக்கு தேர்தல் வருது, ஹரியானா பார்த்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியாக போட்டிடுறாங்க, அது பாஜகவுக்கு வாய்ப்பு வழங்குற மாதிரி விஷயம்லாம் மாறுது. ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பஞ்சாபில் கூட்டணி இல்லையே, அதனால் நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் இல்லாத இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. காங்கிரஸ் என்ன நினைக்குது, தனியாகவே நாங்கள் வந்து பிஜேபியை வந்து தோக்கடிக்க முடியும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காரங்களுக்கு ஆம் ஆத்மியோட போகிறதுல வந்து எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. அதனால் வந்து அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலைன்றதான் பாயிண்ட்டு. ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்கிது, தனியாகவே நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்துடுவோம், இங்கே பாஜகவை தோக்கடிப்போம், அங்கே இருக்கிற நிலைமை அது மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதில் வேலை செய்கிறாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் அவர் இந்தியா முழுக்க அவர் என்ன பேசுகிறாரோ, பாரத் ஜோடோ யாத்திரையில் என்ன பேசினாரோ, இல்லை பார்லிமெண்ட்டில் என்ன பேசினாரோ, ஒரு க்ளீனாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, நாட் ஒன் ஹூ இஸ் பவர்ஃபுல். எல்லாரையும் நீங்கள் மரியாதை கொடுங்க எல்லாருக்குமே. இங்கே வந்து நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் மரியாதை கொடுக்காதீங்க. அம்பானிக்கு அதானிக்கு மட்டும் நீங்கள் மரியாதை கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் தான் நீங்கள் இருக்கீங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. அது மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்றாரு. அதே மாதிரி பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே முடக்கணும்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறது உண்மை. நீங்கள் இந்திரா காந்தி பதவிக்கு வந்தபோது நீங்கள் என்ன பேசினீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு மொழியை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க, அதுவும் உண்மை. நீங்கள் தூக்கி பிடிக்கிற மொழி வந்து இப்போ ஹிந்தியாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் இது சமஸ்கிருதமாக மாறும். அதுதான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. வந்து இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸுடைய கொள்கை விஷயம் இதெல்லாம் வந்து. அதே மாதிரி இங்கே திறமைகள் நிறையா இருக்குது. ஏகலைவன்கள் தான் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் சரியா. ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் வச்சுட்டு எவ்வளோ பேர் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஏகலைவன்கள்லாம் எப்போ வாழ்வு கொடுக்குறது, அதுதான் அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அரசியல் கட்சிகளுக்கு இடையில் அன்பு, இந்த மாதிரி மரியாதை, ஒரு அடக்கம் இதெல்லாம் இருக்கணும், அது இல்லாத இருக்குது அப்படின்றாரு. அது பாஜகவை பற்றி தான் சொல்கிறாரு ஆக்சுவலாக. பாஜகவை பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் சொன்னாலே ஏதோ இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரியும், இந்திய அரசியலை கொண்டு அங்கே இந்திய அரசியலை இந்தியர்கள்ட்ட பேச தாங்க செய்யணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் பற்றி பேசினா அது இந்தியாவுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரியெல்லாம் ஆகாது. உங்கள் பாலிசியை தான் பேசுகிறாரு, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை தான் பற்றி சொல்கிறாரு. இந்தியாவுடைய ஒற்றுமையை குலைக்கிற விதமாக நீங்கள் கொண்டு வர சட்டங்களை பற்றி தான் பேசுகிறாரு ஆக்சுவலாக. அது முற்றிலும் சரி என்பது என்னுடைய கருத்து. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.